கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 89ஆம் சங்கீதம் 21, 22 வசனங்கள். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்ரு அவனை நெருங்குவதில்லை என்று சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே சொல்கிறார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்று சொல்கிறார். 20ஆம் வசனத்திலே, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின நம்மேலையும் அவருடைய கை உறுதியாக இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. சத்துரு நெருங்கினாலும் நெருங்க விடாத தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருப்போமானால் கர்த்தருடைய பாதுகாப்பு இத்தனை பெரியதாய் நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் 24ஆம் வசனத்திலே, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனாலும் பலவீனங்கள் வருவதுண்டு, சத்ரு நம்மை நெருங்குவது உண்டு. ஆகவேதான் என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட தாவீதனுடைய வாழ்க்கையிலும் பலவீனங்கள், சத்துருக்கள் எழுந்ததுண்டு. ஆகவேதான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கு தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை ஈசாய் வீட்டிற்கு அனுப்புகிறார். அங்கே நான் சொல்லுகிறவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி, இப்பொழுது இந்த சாமுவேல் ஈசாய் வீட்டிற்கு போகிறான். தேவன் யாரை அபிஷேகம் பண்ண நினைத்தாரோ அந்த நபர் அங்கே இல்லை. இப்பொழுது எல்லாராலும் அவன் மறக்கப்பட்டதினாலே, அவனை யாரும் தேடாததினாலே அவன் எங்கு காட்டுக்கு தன்னுடைய வேலைக்காக அனுப்பப்படுகிறான். அந்த காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் தாவீதுக்கு தகப்பன் தேவனாகவே தான் இருந்தார். ஆகவேதான் 26ஆம் வசனத்திலே, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்று சொல்லுகிறார். அவன் தேவனாகிய கர்த்தரை அவன் தகப்பனாக கொண்டு இருந்தான். ஆகவேதான் கர்த்தருடைய கை அத்தனை உறுதியாய் அவன் மேலே இருக்கிறது. எத்தனை உறவுகள் தான் நம்மை சுற்றி இருந்தாலும் தேவனை போல நம்மை பராமரிக்க, நம்மை விசாரிக்க, நம்மை நடத்த முடியாது. இங்கு இந்த தாவீதுக்கு 7 சகோதரர்கள் இருந்தாலும் தாவீது அந்த இடத்திலே இல்லாதது யாருக்குமே கவலை இல்லை, பாரமாக இருக்கல. ஏன்னா தேவனுக்கு அந்த கவலை இருந்தது. ஆகவேதான் அங்கு சாமுவேலை காத்திருக்க வைக்கிறார். இதை அனுபவித்த தாவீது சொல்லுகிறார் 142ஆம் சங்கீதத்திலே, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அவனை அறிந்தவர், அவனை தேடி கண்டுபிடித்தவர் அவனுக்காக அங்கு சாமுவேலை காத்திருக்க பண்ணுகிறார். இப்பொழுது தாவீது அழைத்து வரப்படுகிறான். அப்பொழுது சாமுவேலை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அவன் மேய்ப்பனுக்குரிய அடையாளத்தோடு தான் அலங்கோலமாய் வந்திருப்பான். ஆனாலும் அவன் மேலே வைத்த தேவ திட்டம், தேவ பாதுகாப்பு அங்கு உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கிறது. அங்கு சகோதரர்கள் மத்தியிலே அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள், சத்துருக்கள் எழும்பினாலும் சூழ்நிலைகள் உங்களை முடக்காதபடி தேவனுடைய கரத்தின் வல்லமையை நம்பியிருங்கள். நமக்காக தேவன் சத்ருவை எதற்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறான். ஆகவே அங்கு எத்தனை பேர் ஒடுக்கினாலும் தாவீது வர வர விருத்தடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமென்றால், தேவ கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோம். அது நம்மை உயர்த்தும். கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். ஆமேன். ஜெபம்.
பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருங்குவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, பலவீனங்கள் வந்தாலும் சத்ருவின் சூழ்ச்சிகள் நேரிட்டாலும் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாய், சத்ரு நெருங்காதபடி கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே வெளியடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.